திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை கருட சேவை நடைபெறவுள்ளதால் திருமலைக்கு செல்ல தனியார் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளான இன்று காலை கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி கையில் புல்லாங்குழலுடன் கிருஷ்ண அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் 4 மாட வீதிகளில் அருள் பாலித்தார். கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. காலை மாலை என இரு வேளைகளிலும் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இன்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரை சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளிலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவின் சிகர நிகழ்வான கருட சேவை நாளை நடைபெறவுள்ளது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு 30 நிமிடங்கள் முன்னதாகவே சேவை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் குவிந்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. முன்னெச்சரிக்கையாக தனியார் வாகனங்கள் மலை மீது செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக QR கோட் மூலம் வாகன நிறுத்துமிடங்களை கண்டறியவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.